ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோயிலில் இன்று பக்தர்கள் கூட்டம் மிக 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 குறைவு. தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? தற்பொழுது வரைக்கும் திருப்பதியில் பக்தர்களுக்கு இலவச தரிசன டிக்கெட் வழங்கப்படுகிறது. அதை பற்றி பார்க்கலாம். அதே மாதிரி ஜூலை மந்த்துக்கு உண்டான தரிசன டிக்கெட் புக்கிங் அப்டேட் இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. நீங்கள் பார்க்குற வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு ஒரு லைக் போட்டு மோட்டிவேஷ்னல் பண்ணுங்கள். சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கை அந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். திருமலை திருப்பதி கோயிலில் ஜூலை மாதத்துக்கு உண்டான 300 ரூபாய் தரிசன டிக்கெட் இன்று காலை, அதாவது 24/4/2024 காலை 10 மணிக்கு ஆன்லைனில் ரிலீஸ் செய்யப்படுகிறது. டிடிடியோட ஆப்பில் மட்டும்தான் புக் பண்ணுங்கள். வேறு எதுலையும் ஃபேக்காக இருக்கும். ஒரு நபர் குறைஞ்சபட்சம் அதிகபட்சமாக 6 நபர்களும் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் அந்த டீட்டெயில் மட்டும் இன்க்ளூடடாக இருக்கும். 12 வயது கீழே குழந்தைகளுக்கு தரிசன டிக்கெட் தேவையற்றது. உங்களுக்கு அதிகப்படி குவான்டிட்டி லட்டு வேணும்னா நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணி பேமெண்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் கிடைக்கும். சில நேரங்கள் இப்போ சம்மர் ஹாலிடேஸ்ன்றதுனால அதிக லட்டு தர்றது கிடையாது. டேரெக்டாக 2 லட்டு 3 லட்டு தான் தராங்க. நீங்கள் எவ்வளோ லட்டு இருந்தாலும் 50 லட்டு 100 லட்டு இதிலே புக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அன்றைக்கி வாங்கிக்கலாம் என்ற விஷயங்களும் இந்த நேரத்தில் பதிவு செஞ்சுக்கிறேன். அதே மாதிரி இன்று 24/4/2024 மதியம் 3 மணிக்கு திருமலை மற்றும் திருப்பதி, கீழ் திருப்பதி மேல் திருப்பதியோட ஆன்லைன் ரூம் புக்கிங் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஜூலை மந்த்துக்கு கீழ் திருப்பதிக்கு டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும் டிக்கெட் புக் பண்ணாட்டாலும் ரூம் புக்கிங் பண்ணிக்கலாம். 200 ரூபாயிலேருந்து 2000 வரைக்கும் கீழ் திருப்பதியில் ரூம் புக்கிங் இருக்குது. மேல் திருப்பதியில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ரூம் புக்கிங் பண்ண முடியும். கிட்டத்தட்ட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபாயிலேருந்து 1500 வரைக்கும் மேல் திருப்பதியில் ரூம் புக்கிங் இருக்குன்றது இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட பதிவிட விரும்புகிறேன். எல்லாத்துக்குமே டபுளாக டெபாசிட் அமௌண்ட்டும் வாங்குவாங்க என்ற விஷயங்களும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட பதிவிட விரும்புகிறேன். இன்றைக்கு உண்டான அப்டேட்டை பார்ப்போம். திருப்பதியில் இன்று காலை 3 மணிக்கு இலவச தரிசன டிக்கெட் பக்தர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது. திருப்பதிக்கு வருகின்ற பக்தர்கள் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசத்திலையும், திருப்பதிக்கு வருகின்ற பக்தர்கள் பஸ் மூலயமா திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ்லையும், அலிப்பிரி நடைபாதை வழியாக போகிற பக்தர்களுக்கு பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையும் இலவச தரிசன டிக்கெட் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. இன்று காலை 3 மணிக்கு திறக்கப்பட்டது. இன்றைக்கே 9000 டிக்கெட் நினைக்கிறேன் தரிசனம் பார்க்குறதுக்கு. அந்த 9000 டிக்கெட்டும் காலை 7 மணிக்கு தான் முடிஞ்சதாக ஒரு தகவல் இருக்குது. அதன் பின்பு நாளை 25ஆம் தேதி டிக்கெட் ஒன்றும் 4000 டிக்கெட் கொடுத்தாங்க. அந்த 4000 டிக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எடுக்கிற டைம் வரைக்குமே ஒன்று அவைலபிலிட்டி இருக்குது. எக்ஸாக்டாக ஒன்று எவ்வளோ இருக்கும் சொல்ல போனால் 8:26 மணிக்கு ஒன்றும் 2800 டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்குது. நாளை அதிகாலை ஸ்லாட் டிக்கெட் ஆகும். காலை 3 மணிக்கு தரிசனம் பார்க்கும் டிக்கெட் ஆகும்ன்றது இந்த நேரத்தில் கூட தெரிவிக்க விருப்பப்படுகிறேன். அதே மாதிரி மீண்டும் நாளை காலை 3 மணிக்கு திருப்பதியில் இலவச தரிசன டிக்கெட் வழங்கப்படும். ஆனால் நாளைக்கு வெறும் கம்மியான நாளைக்கே தரிசனம் பார்க்குற டிக்கெட் மட்டும்தான் கொடுப்பாங்க. சீக்கிரமாக காலியாகிடும். நாளைக்கு இலவச தரிசன டிக்கெட் வாங்கினா 3 மணிக்குள்ளே போனால் தான் வாங்க முடியும். அதன் பின்பு போனால் இலவச தரிசன டிக்கெட் வாங்க முடியாதுன்றது இந்த நேரத்தில் கூட பதிவிட விரும்புகிறேன். அடுத்தது, நேற்று சாமி தரிசனம் பார்த்தவங்களுடைய எண்ணிக்கை தேவஸ்தானம் சார்பாக கொடுத்துருக்காங்க. 23/4/2024 அன்று 60,371 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க. 20,304 பேர் மொட்டை அடிச்சிருக்காங்க. 3,09,00,000 உண்டியல் காணிக்க வந்திருக்கு. வெறும் 6 மணி நேரம் தான் டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 3 குடோன்களை தான் பக்தர்களை தங்க வச்சதாக சொல்லியிருக்காங்க என்ற விஷயத்தை இந்த நேரத்தில் கூட பதிவிட விரும்புகிறேன். இன்று தரிசனம் பார்க்கும் நேரம் 300 ரூபாய் தரிசனத்துக்கு 1 முதல் 3 மணி நேரம் வரையும், இலவச தரிசன டிக்கெட் மூலமா தரிசனம் பார்க்கவர்களுக்கு 3 முதல் 5 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 6 முதல் 8 மணி நேரம் வரையும் பக்தர்களுக்கு இன்று சாமி தரிசனம் பார்க்க ஆகும் நேரம் என்றதை இந்த நேரத்தில் கூட குறிப்பிட விரும்புகிறேன். திருமலையில் CR ஆஃபீஸில் காலையில் 5 மணிலேருந்து ரூம் புக்கிங் கொடுத்துட்ருக்காங்க. ஒன்றும் பக்தர்கள் க்ரௌடே கிடையாது. ரொம்ப நார்மலாக இருக்குது. தாராளமாக ரூம் புக்கிங் வாங்கிக்கலாம். லாக்கர், லட்டு கவுண்டர் எல்லா இடங்களையும் ரொம்ப கூட்டம் குறைவாக இருக்குது. நீங்கள் இந்த வரணும் ஆசைப்பட்டீங்க செவ்வாய் டு வியாழக்கிழமைக்குள்ளே வந்துடுங்க. கூட்டம் நார்மலாக இருக்கும். வியாழன், வெள்ளி, சனி ஞாயிறுலாம் போனீங்கன்னா பயங்கர கூட்டம் இருக்கும்ன்றதை இந்த நேரத்தில் கூட குறிப்பிட விரும்புகிறேன். பக்தர்கள் நம்மக்கிட்ட ஒரு 4 கமெண்ட் கேட்டிருக்காங்க. அந்த 4 கமெண்ட்டை மட்டும் இந்த வீடியோ மூலியமாக நம்ம ரீப்ளே பண்ணலான்ற விஷயம் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு, அண்ணா கம்மிங் சண்டே 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன், கூட்டமாக இருக்குமான்னு சொல்லுங்கண்ணா. 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணவங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. கூட்டமாக தான் இருக்கும். உங்களுக்கு வழக்கத்தோட ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கூடுதலாகலாம். மற்றபடி வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. தாராளமாக நீங்கள் வரலாம். வருகின்ற வியாழக்கிழமை அன்று வருகிறேன்.
திருமலைக்கு இரவில் வந்து இறங்கி விடுவேன். அன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் தரிசனம் பார்க்கலாமான்னு கேட்குறீங்க. நீங்கள் வியாழக்கிழமை மணிக்கு டிக்கெட் நைட்டில் கிடையாது. நீங்கள் டேரெக்டாக டிக்கெட் இல்லா இலவச தரிசனம் போகலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் காலைல 3 இந்த மணிக்கு இலவச தரிசனம் டிக்கெட் வாங்கிட்டு அன்றைக்கே நீங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் தரிசனம் பார்க்கலான்ற விஷயத்தை நான் பதிவிடுறேன். அண்ணா நடைபாதையில் தரிசன டிக்கெட் வழங்குறாங்களா ஸ்ரீவாரி மெட்டில் சொல்லுங்கள். டெய்லி 5000 டிக்கெட் கொடுக்குறாங்க. இன்றைக்கி அப்டேட் கிடைக்கல, அதான் இன்ஃபார்ம் பண்ணல. காலைல 6 மணிக்கு கொடுக்க ஆரம்பிச்ச டிக்கெட்டுக்கு 10 மணி வரைக்கும் அவைலபிலிட்டி இருக்கும். கண்டிப்பாக இப்போ டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்கும். ஆனால் சீனியர் சிட்டிசன் அட்டெண்டர் 35 வயசு அலோவ் பண்ணுவாங்களா? பண்ணுவாங்க. சீனியர் சிட்டிசன் டிக்கெட் புக் பண்ணும்போது அட்டெண்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்கள் டிக்கெட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணி நீங்கள் புக் பண்ணால் தான் உங்களை புக்கிங் ஆகும். நீங்கள் அப்படி போனால் தான் அட்டெண்டர் அலோவ் பண்ணுவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் உங்கள் அட்டெண்டர் அலோவ் பண்ண மாட்டாங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் கூட விடுமுறை. திருமலை திருப்பதி கோயிலில் வரும் ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாமே டெம்பிள் அப்டேட் சேனல்லேருந்து கொடுக்குறோம். இந்த மாதம் வீடியோ குறைவு. அதே மாதிரி ஒரு சில நாட்களில் வீடியோ கொடுக்க மாட்டேன். ஏன் காரணம்னு கேட்டிங்கன்னா வியூஸ் சுத்தமாக போகிறது கிடையாது. என்னடா இது யாருமே பார்க்க மாட்டாங்க, இதை வேறு எடுத்து ரெடி பண்ணி போடணுமான்ற மாதிரி ஒரு மன வருத்தம். ஆனால் நிறைய பேர் நேற்று கூட ஃபோன் பண்ணி ஏன்னா வீடியோ போட மாட்டேறீங்க, வீடியோ போடுங்க, டெலகிராம் மூலிமா கால் பண்ணி, ஒரு சில பேர் பர்சனல் நம்பர் இருக்குது, கால் பண்ணி ஏன்னா போட மாட்டேறீங்கன்ற விஷயம்லாம் ஏன்டா அடிச்சு விட்றோம்னு சொல்லுவீங்க. என் பர்சனல் நம்பர் எப்போ கிடைக்கணும்? நம்ம 1 வருஷத்துக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட நம்பர் ரொம்ப சேனல்லே கொடுத்து வச்சுருந்தோம். அதில் ஒரு 2000-3000 பேர் நம்ம நம்பர் வச்சுருக்காங்க, நிறைய பேருக்கு தெரியும். அதில் கால் பண்ணி பேசினாங்க. அதுதான் சரி ஓகே நீ நம்ம வீடியோ போடுவோம், வீடியோ போடுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. தொடர்ந்து உங்கள் வரவேற்புக்கு நன்றி. தொடர்ந்து உங்கள் அன்பையும் ஆதரவையும் நம்ம டெம்பிள் அப்டேட் சேனலுக்கு கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. மேலும் மேலும் வெற்றி பெறதுக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் கொடுங்க என்ற விஷயங்களையும் இந்த நேரத்தில் நான் பதிவிட விரும்புகிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.